ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆன்மீக அறிவியல் நிறைய ஆலயங்கள் சார்ந்த விஷயமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அறிவியல்ல இருந்து சிறு தடுமாற்றமோ என்னமோன்னு ஐயப்பாடு எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கும். அறிவியல் அந்த அறிவனுடைய பிரசாதம் அறிவியல் சார்ந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ ஆலயங்கள்லையும் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு படைப்பாங்க இல்லையா? அதை கூட விட்டுருவோம். இப்போது ஒரு புதுவிகமாக இருக்கக்கூடிய கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிறோம். இதில் அறிவியல் எவ்வாறு வேலை செய்யுது, ஆன்மீகம் எவ்வாறு வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். எந்த கோயிலாக வேணால் இருக்கட்டும், கொழுக்கட்டை இருக்கு இல்லையா? இந்த கொழுக்கட்டை நிறைய கொழுக்கட்டை இருக்குது. அந்த கொழுக்கட்டையெல்லாம் கடைசியாக சொல்கிறேன். இப்போ கொழுக்கட்டையில் அறிவியல் எவ்வாறு வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையில் அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேக வைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுக்கட்டையில் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் அது உள்ளே பார்த்திங்கன்னா வெல்லம், அந்த வெல்லத்தில் சேரக்கூடிய பூரணம் சொல்லக்கூடிய பூரணம், இதையெல்லாம் சேர்த்து ஆயில் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் அதை வந்து வாழை இலையில் தட்டி அந்த வாழை இலையிலேருந்து எடுத்து நேயர்கள் அனைவரும் கூர்ந்து கவனிக்கணும். அதற்கப்புறம் அந்த இட்லி பானையில் வச்சு இதை வந்து பாயில் பண்ணுறது, அதாவது அவிக்கிறதுன்னு சொல்கிறது. இப்போ இதில் என்ன சார் அறிவியல் இருக்குது அப்படின்னா, பச்சரிசி மாவு அப்படின்னா நார் சத்தை கொடுக்குறது, எலும்பு நரம்புகளுக்கு வலுவேற்றக்கூடியது. சமீப காலமாக வெயில் காலத்தில் வாட்டி வதக்கி இந்த ஆடி முடிஞ்ச ஆவணியில் இளந்தென்றல் காலத்தில் வரும். இதுக்கு அடுத்து குளிர்காலம் வரும் பொழுது அந்த நரம்புக்கு ஊட்டச்சத்து தேவைன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அந்த அறிவியல் ரீதியாக இருக்கணும், அறிவியல்னு சொன்னால் நம்ம செய்ய மாட்டோங்கிறத, அதை இறைவனுடைய பலமும் வேணுங்கிறதுக்காக அந்த பச்சரிசி மாவை அடர்த்தி இருக்குங்கிறதுனால அந்த பச்சரிசி மாவை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வெல்லம் அப்படின்னு பேர். இந்த வெல்லம் சுகரை கூட்டும்னு நினைக்கிறாங்க, அல்ல. அந்த வெல்லம் பனை வெல்லம் பனை மரத்தை வளர்த்தா தான் புயலை தடுக்க முடியும். அந்த பனை மரத்தில் வரக்கூடிய அந்த வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அதில் சுக்கு சேர்த்துருப்பாங்க. சுக்குக்கு ஓடாத நோயும் இல்லை பேயும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட நோய், ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேர் வைத்தியநாத சுவாமின்னு பேர். அவர் எவ்வளோ நோயை விரட்டுறாரு தெரியுமா? 4448 நோயை நோய்க்கிறாருன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது 4448. நமக்கு தெரிஞ்சதே 100 நோய் தான் இருக்கும், அதுக்கு மேலே என்ன நோயினே தெரியாது. எதற்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன்னா, இப்போ அதெல்லாம் தாண்டி கூட நோய் இருக்கும், ஆனால் இந்த சுக்கு வந்து எந்த நோயாக இருந்தாலும் விரட்டிடும். அப்போ அந்த வெள்ளத்தில் அந்த சுக்கு சேர்ந்துருக்குது. அப்பேற்பட்ட வெள்ளத்தை பயன்படுத்தும் பொழுது இரத்த ஓட்டங்களையும் நரம்புகளையும் மனதையும் இலகுவாக வைத்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கப்புறம் இந்த அவியல்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல தண்ணியில் பாத்திரத்தில் கீழே நெருப்பை மூட்டி மேலே சிறிது காற்று போகிற மாதிரி அந்த அமைப்பு. எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் பாயில் பண்ணுறப்ப அந்த புகை அடிக்கடி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும், பார்க்கலாம். அந்த ஆவின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கும் பொழுது நல்ல சத்துக்களெல்லாம் காற்றுலையோ வெளியிலையோ போயிடாமல் அதிலேயே தங்க வைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த கொழுக்கட்டையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இதுதான் அறிவியல் சார்ந்த விஷயம். ஆன்மீக சார்ந்த விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்ல? ஆன்மீக சார்ந்த விஷயம் என்ன, பச்சரிசி மாவு அப்படின்னு சொல்லக்கூடியது வெண்மை சந்திரனை கொடுக்கும். மனம் அடிக்கடி கலங்கிடுது, இது கிடைக்கல அது கொடுக்கல, இவங்க இப்படி தான் கேட்டாலும் சொல்லாமல் இருக்க முடியலை அப்படின்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. மனோகாரனே சந்திரன், அந்த சந்திரன் அதனால தான் சங்கடகட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் நிகழ்வை கொண்டு வந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் இனிப்பு சுக்கிரனுக்கு உகந்தது. வாழ்க்கையில் சில நேரம் மனைவி ஒத்து வர மாட்டாங்க, பிள்ளை ஒத்து வர மாட்டாங்க, நானே ஒத்து போக மாட்டேன், இது சில மனக்குறைகள் கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஏன் இதெல்லாம் எதனால் வரும்னா, பொருளாதாரம் வரல அப்படின்னா அந்த கோபத்தை கொண்டு வந்து வீட்டில் காமிக்கிறோம், அல்லது தெய்வத்திட்ட காமிக்கிறோம், அல்லது கூட இருக்கிறவங்கள்ட்ட காமிச்சிடுறோம். அந்த தொழிலில் சிறப்பு பெறாமல் ஒரு தன்மையை கொடுக்குற, அதனால தான் சுக்கிர பலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இனிப்பை சேர்த்தாங்க. அப்போ மனோனாகப்பட்டக்கூடிய சந்திரன் ஒரு பாவி, சுக்கிரன் ஒரு பாவி, அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸாக போயிடும். அப்போ இந்த நவகிரகங்களில் விநாயகர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திரர் சூரியர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அமைப்பில் வச்சுருக்கிற பொழுது ராகுவை பூனலாகவும் கேதுவை அருணாகயிறாகவும் தொடையில் ஒரு கிரகத்தையும் சந்திர சூரியனும் நவ கிரகங்களையும் தன் உடம்புல அடக்கியிருக்கிறாரு. அந்த மாதிரி அவருக்கு இந்த கொழுக்கட்டையில் எல்லா விதமான, இப்போ ஏலக்காதில் சில பேர் சேர்த்துக்குவாங்க, இந்த மாதிரி கொழுக்கட்டையை படைக்கும் பொழுது நவகிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தொல்லையும் நீங்குது. எப்படி சார் நீங்கும்? விநாயகருடைய தொந்தி தான் இந்த அண்டம் சொல்லக்கூடியது, அதனால தான் தொந்தி கணபதி அப்படின்னு அவருக்கு பேர். அந்த அண்டத்தில் இந்த நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருக்குது, அதை அறிவியல் சார்ந்த விஷயமா ஆன்மீக சார்ந்தமாக நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொழுக்கட்டை அப்படின்னு வச்சாங்க.
சரி, என்ன விதமான கொழுக்கட்டை? இந்த கொழுக்கட்டைக்கு என்ன நமக்கு தெரிஞ்சிருந்தால்னா மடக்கு கொழுக்கட்டைன்னு சொல்லக்கூடிய பூரண கொழுக்கட்டை மட்டும்தான் பார்த்துருப்போம் இல்லையா? அல்ல நேயர்களே, இந்த கொழுக்கட்டையில் சர்க்கரை பாகுவோட ஒன்று இருக்கும், அது ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எள்ளு கலந்த மாதிரி இருக்கும். எள்ளு சனீஸ்வரனுக்கு உகந்தது. எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான புற்றுநோயை நீக்கக்கூடிய அமைப்பு எள்ளில் இருக்குது. இதை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினால தான் எள்ளில் ஆட்டின எண்ணெய்க்கு பேர் நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி எள்ளும் பூரணமும் பச்சரிசி மாவும் சேர்த்து குடிக்கக்கூடிய எள்ளு கொழுக்கட்டை இருக்குது. பிடியதன் உருவுமைன்னு சொல்லக்கூடிய பிடி கொழுக்கட்டைன்னு பேர். அந்த மாவும் அந்த சர்க்கரையும் சேர்த்து நம்ம 4 விரலும் பதிகிற மாதிரி அந்த பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லி அந்த பிடி கொழுக்கட்டை பண்ணுறது. அதற்கப்புறம் வந்து கொழுக்கட்டை அப்படின்னாலே ஒரு கூம்பு உருவமாக இருக்கும். அது உள்ளுக்குள்ளே சில காரம், ஏன்னா ஸ்வீட்டே இருக்கக்கூடாது, காரத்தன்மையும் இருக்கணும்னு சொல்லி அந்த குமிழ் கொழுக்கட்டைன்னு சொல்லக்கூடிய குமிழ் கொழுக்கட்டை இருக்குது. இந்த மாதிரி 67 வகை கொழுக்கட்டை இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இடிமாங்கொழுக்கட்டைன்னு இருக்குது. இது முன்னோர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடிமாங்கொழுக்கட்டைன்னா நவதானியங்கள், பல்வேறு இந்த இனிப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப கெட்டியாக ஒரு கொழுக்கட்டையாக அடர்த்தியாக இருக்கும். அது இடிமாங்கொழுக்கட்டை ஏன் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் இடி தாங்க முடியாத பிரச்சனையெல்லாம் இருக்குப்பா, உனக்கு நிவர்த்தியம் பண்ணுறேன்ப்பா, உனக்கு இனிப்பை கொடுத்தாலும் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவர் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நீக்கிறாராம் விநாயகர். அதனால தான் இடிமாங்கொழுக்கட்டை அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இந்த கொழுக்கட்டைக்கும் ஆன்மீகம், அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி பயன்படுத்துவது உடலுக்கு மட்டும் இல்லை, ஆன்மீகத்தையும் நமக்கு செழிப்பம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த நிகழ்வுடைய அரிய பெரிய நிகழ்வு. கொழுக்கட்டைன்னு சொல்கிறோமே, அது வித்தியாசமான நேராக கிண்டல் பேச்சா போச்சு. அது பேர் மோதகம் அப்படின்னு பேர். அது மூடி இருப்பதாலும் மூடி அவிக்கப்படுவதாலும் அதுக்கு மோதகம்னு பேர். அதை குழந்தைகளுக்கு ஏதாவது சொன்னோம்னா பயந்துருமே அப்படிங்கிறதுக்காக கொழுக்கட்டைன்னு சொல்லப்பட்டது. ஆகவே கடவுளுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியங்கள் அறிவியல் சார்ந்த விஷயம் என்பதை ஆணித்தரமாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பூணம் கொரக்கநாடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.